இந்த சத்தியம், அக்ஷயம் அப்படிங்கிற ஒரு சத்தியம், இந்த வார்த்தை, இதை பற்றிய தெளிவு உங்களுக்குள் மலர்ந்து விடுமானால் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பலாயிரக்கணக்கான பிரச்சனை, சாதாரண ஒரு தலைவலியா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையான இந்த மாயையிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதாக இருக்கட்டும், அத்துணையையும் இந்த ஒரு சத்தியத்தால் நீங்கள் எதிர்கொள்ளவும் தீர்க்கவும் முடியும். ஆழ்ந்து கேளுங்கள். அக்ஷயம் அப்படின்னா அளவில்லாதது. இப்ப காலத்தால் அளக்க முடியாதது அப்படின்னாலே அது என்ன? நிரந்தரமானது, சாஸ்வதம் ஆயிடுது. நீள அகல உயரம் போன்ற அளவுகளால் இந்த டைமென்ஷன்ஸ், லென்த் பிரெத் டெப்த் டைமென்ஷன்ஸ்ல அளக்க முடியாதது அப்படின்னாலே அது நித்தியம் அப்படின்னு ஆயிடுது. காலத்தாலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற காலத்தின் அளவுகளால் அளக்க முடியாதது அப்படின்னும் போது அது அஜரம், பிறப்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு ஆயிடுது. இந்த நீளம், அகலம், உயரம், லென்த், பிரெத், டெப்த், டைம், ஸ்பேஸ், இந்த எந்த டைமென்ஷன்ஸாலையுமே அளக்க முடியாதது அப்படின்னும் பொழுது அது கான்ஷியஸ்னஸ், உணர்வு. இவைகளுக்கு அப்பாற்பட்ட நீள அகல உயர கால, ஸ்பேஸுக்கான வார்த்தை தேச, இருப்பு. இந்த எதனாலும் லென்த் பிரெத் டெப்த் டைம் ஸ்பேஸ், இந்த எந்த டைமென்ஷனாலையும் அளக்க முடியாதது அப்படின்னும் பொழுது அது நிச்சயமாக கான்ஷியஸ்னஸ், உயிர்ப்பு, உயிர்ப்பு தன்மை. அதுதான் அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தை மூலமா நமக்கு சொல்லப்படுகின்ற பொருள் என்னன்னா, தமிழ்ல சொல்லணும்னா அளவில்லாதது, அளக்க இயலாதது, அழிவு இல்லாதது, நிரந்தரமானது, சாஸ்வதமானது, நித்தியமானது, உயிர்ப்புமயமானது. அதாவது ஒரு ஃபியூவலால எரியற விஷயம் அந்த ஃபியூவல் முடிஞ்ச உடனே நின்று போயிடும். எரிபொருளால் எரிகின்ற ஒன்று எரிபொருள் தீர்ந்ததும் இல்லாமல் போய்விடும். எரிபொருள் இல்லாமல், எந்த எரிபொருள் அளவியும் இல்லாமல் எப்போதும் ஒளிர்வது தேஜஸ். இங்கு அக்ஷயம் ஒரு பொருளை காரணமாக வைத்து ஒளிர்கின்ற நிலை அல்ல. எந்த காரணமும் இல்லாமல், எந்த அளப்பீடுகளும் இல்லாமல் ஒளிர்வது, நிரந்தரமானது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்ஃபைனைட். ஏன் இந்த வார்த்தையை விளக்குறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறேன்னா, இந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள் பதிய வேண்டும். நீங்கள் உங்கள் உயிர், உங்கள் உயிர்ப்பு, உங்கள் இருப்பு, உங்கள் ஆன்மா அக்ஷயம் அப்படின்னு புரிஞ்சதுனாலே வாழ்வில் உங்களுக்கு இருக்கின்ற ஆயிரக்கணக்கான கவலைகளும் மன அழுத்தங்களும் காணாமல் போய்விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஐயோ, கொஞ்ச நாள் தானே வாழப்போறோம், அதுக்குள்ள அத்தனையும் அனுபவிச்சாகணுமே, சேர்த்தாகணுமே, அனுபவிச்சாகணுமே, வாழ்ந்தாகணுமே அப்படிங்கிற கவலையினாலேயே, அந்த கவலையே உங்கள் வாழ்வை தின்று எதையுமே அனுபவிக்காமல், எதையுமே வாழாமல் அழிந்து ஒழிவதற்கான காரணமாக மாறிவிடுகின்றது. எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சின்ன கதை. ஒரு அரசன் ஒரு விவசாயியை பார்த்து சொல்றான், அப்பா, சூரிய உதயத்திலிருந்து இரவு வரை, சூரிய அஸ்தமனம் வரை நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அந்த நிலம் எல்லாம் உனக்குன்னு சொல்லிடுறார். அந்த விவசாயி ஏதோ ஒரு அரசனுக்கு சகாயம் பண்ணதுனால அந்த அரசன் இந்த மாதிரி அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துடுறார். இந்த விவசாயி காலையிலிருந்து ஓடினான் 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 ஓடினான். சூரியன் சாயும் பொழுதாவது
கொஞ்சம் ஓய்வெடுத்தாதான் இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டமேப்பா, ஏற்கனவே இவ்வளவு நிலம் வந்துருச்சு அப்படின்ற முடிவுக்கு வராமல், அந்த நிம்மதிக்கு வராமல், வாழ்க்கை முழுவதும் பல தலைமுறைக்கும் சேர்த்து வைத்து விட்டோம் அப்படிங்கிற அமைதிக்கு வராமல், இன்னும் 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 இன்னம்ங்கிற அந்த ஒரு உந்துதலால கடைசியில சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவன் தன்னை தாக்குப்பிடிக்க முடியாமல், தன்னையே தன்னால் உயிர்ப்பித்து உயிரோடு வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கான பெரும் சோர்வில் விழுந்து இறந்து போனான், இல்லாது போனான். கடைசியில் அவன் விழுந்து இறந்து போன அந்த 6 அடி கூட அவனுக்கு சொந்தமில்லாமல் மண்ணுக்கு அடியில் புதைக்கப்பட்டு இல்லாமல் போனான். இது நம்முடைய பலருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடக்குதுங்கய்யா. If you found this video entertaining, entraining and enlightening, take a moment to like, share and subscribe. and don't forget to hit the bell icon. Thank you so much for tuning in.